வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், முன்னாள் நிதியமைச்சர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது என்பது உறுதியாக தெரிகிறது. அதனால் உள்ளாட்சி தேர்தல்களில் நம்ம கவனத்தை குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவா இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் பேசுகிறதாக கொள்ளணுமா? இல்லை, இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் தான் பேச முடியும். ஏன்னா ப. சிதம்பரம் 35 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், வர்த்தக அமைச்சராக இருந்தவர், நிதியமைச்சராக இருந்து பலமுறை இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார், உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்புகளை அனுபவித்தவர். அந்த தொகுதியிலே 35 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கடந்த தேர்தலில் நான் கேட்கிறேன், இவ்வளவு வருஷம் அந்த நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறவருக்கு குறைந்தபட்சம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஓ 4ஓ வெற்றி பெறுவதற்கு கூட இவர் அங்கே கட்சியை வளர்க்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்டவர் கடந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்தது, அவர் மகன் போட்டியிட்ட போது. ஆக இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக 2016 மே மாதத்தில் தேர்தலை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சந்திப்பதற்கு தலைவர் EVKS அவர்கள் கடுமையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு கடுமையாக நாங்கள் தமிழக அரசியலிலே நாங்கள் ஒரு இடத்தை பிடிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் போர்க்களத்தில் முதுகில் குத்துகிற செயலாக இப்படி ஒரு கருத்தை தெரிவித்து எங்களை சோர்வடைய செய்வதற்கு, இதெல்லாம் நான் கேட்கிறேன், தவறான மதிப்பீடுகளின் அடிப்படையில் மதிப்பீடுகள், இந்த மதிப்பீடுகள் அவசியமா? இந்த மதிப்பீடுகளை இவர் எப்படி செய்யறாரு? தேர்தலில் 2014 தோற்று விடுவோம் என்று ஒரு வருடத்திற்கு முன்பே இப்போ கணிக்கிறாரு. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்போம் என்று 3 வருடத்திற்கு முன்னே அவர் தெரியும். இப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே நாங்கள் நிதியமைச்சராக வச்சிருந்திருக்கோம், பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம். சோனியா காந்தி அவர்கள் இவர்களையெல்லாம் நம்பித்தான் இந்த இயக்கத்தை அவர் கட்டி காப்பாற்றுவதற்கு பல முயற்சி செய்தார். இவர்களே இப்படி பேசினா காங்கிரஸ் கட்சி தொண்டன் மிக சோர்வடையக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தயவுசெய்து நான் கேட்கிறேன், இதற்காகத்தான் இந்த கூட்டமா சிவகங்கை காரைக்குடியில்? காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களை உங்களுடைய முன்னுரிமை தர வேண்டுமே தவிர, காங்கிரஸ் கட்சியை பலகீனப்படுத்துவது, காமராஜர் ஆட்சியை அமைக்க முடியாது அப்படி என்று சொல்வது, காமராஜரை கொச்சைப்படுத்துவது, சிறுமைப்படுத்துவது, காமராஜர் பெயரை சொல்லாமல் தமிழ்நாட்டிலே யாருடைய பெயரை சொல்லி காங்கிரஸ் கட்சியை நாங்கள் வளர்த்தெடுப்பது, எங்களுடைய ஜீவனாக இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவரையே நாங்கள் முன்னிலைப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. மிக மிக வருத்தமான ஒரு மனநிலையில் நான் இதை கூறுகிறேன். கோபநாதனுடைய வருத்தத்தை சொல்றாரு. உட்கட்சியிலிருந்து தான் அந்த மாதிரி கருத்துக்கள் வருது. நீங்க அந்த மாதிரி காங்கிரஸை சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த பிரச்சனையையும் கூட நீங்க காங்கிரஸ் கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லுவீங்களோங்கிற எண்ணத்தோட தான் அவங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கள நிலவரத்தை சரியாக புரிந்து கொண்டு சிதம்பரம் செயல்படுகிறார் அப்படிங்கிற உணர்வு அதை படிக்கும்போது தெரியுது. ஆனா தொண்டர்களுடைய உற்சாகத்தை குலைக்கும் விதத்தில் அவர் பேசுகிறார்னு கட்சி அபிமானத்தில், கட்சி மேல இருக்கிற பற்றுல கோபண்ணா தன்னுடைய கருத்தை சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? நிச்சயமாக அவருடைய பேச்சு காங்கிரஸ் தமிழகத்தில் எப்படி இருக்கின்றது என்பதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தோழர் கோபண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சராக இருந்தவர், முக்கியமான பொறுப்புகளை காங்கிரஸ் தலைமை அவரிடம் ஒப்படைத்தது. ஆனால் அவர் சொல்கிறார், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தோற்போம் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இது மிக மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட், மிக பொறுப்பற்ற ஒரு அறிக்கை. இப்படி ஒரு நிலவரம் அவருக்கு தெரியும்னா என்ன செய்திருக்க வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது? தமிழர்கள் பிரச்சனையில் சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை, பொருளாதார விஷயத்தில் நாம் தவறு செய்கின்றோம், சிறுபான்மையினர்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை, காங்கிரஸ் அரசே அமைத்த ரங்கநாத் மிஸ்ரா பரிந்துரையை அமல்படுத்துவதில் நமக்கு தயக்கம், சச்சார் குழு சில பரிந்துரை கொடுத்திருக்கின்றது, அதை முழுமையாக அமல்படுத்துவதில் தயக்கம்,
ரிசர்வ் பேங்கினுடைய பிரதமர், இப்போதைய ரிசர்வ் பேங்கினுடைய ஆளுநர், அப்போது பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய பொருளாதார ஆலோசகர், இந்தியாவில் முதலீடு வர வேண்டும் என்றால் வட்டி இல்லாமல் செயல்படக்கூடிய வங்கிகளை கொண்டு வர வேண்டும் என்று அவர் பரிந்துரை கொடுத்ததையும் வந்து கிடப்பில் போட்டது. ஆக இவர் திட்டமிட்டு காங்கிரஸை கவிழ்த்ததில் சிதம்பரம் இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் 2014 தோத்ததுல அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு என்பதுதான் இது வெளிக்காட்டு. இல்லை, கடந்த அந்த நிதியமைச்சராக இருந்தபோது சமையல் எரிவாயு உருளைகள் வந்து ஒரு ஆண்டுக்கு 12 மானியத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இவர் 6ஆக குறைச்சார். 6ஆக குறைத்ததுனாலேயே கிட்டத்தட்ட 13 கோடி எல்பிஜி சந்தாதாரர்களுடைய விரோதத்தை, தாய்மார்களின் விரோதத்தை நாங்களெல்லாம் சம்பாதிச்சோம். ஆனா கடைசியில மறுபடியும் ராகுல் காந்தி எடுத்த முயற்சியின் காரணமா மறுபடியும் அந்த 9 ஆக்கி 12 ஆக்கணும். அந்த துறை சார்ந்த முடிவு அப்படின்னு சொல்லி அவர் தலையில மட்டும் அந்த பொறுப்பை இல்ல நான் என்ன சொல்றேன், இதுல கூடுமான வரைக்கும் அவர் ஒரு நிதியமைச்சராக இருக்கிறவர் சில முடிவுகளை அவரால் எடுக்க முடிஞ்சது. இதுல வந்து சோனியா காந்தி உடனே மானியங்கள்னால எங்களுக்கு வந்து பிஸ்கல் டெபிசிட் அதிகமாகுது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகுது, ஜிடிபி இது மாதிரி பேசி வந்து மக்கள் கிட்ட இருந்து நாங்க விலகி சென்றோம். இவர் வந்து எப்பயுமே அது மானியங்கள் கொடுப்பதை வந்து கடுமையாக, இன்றைக்கு அருண்ஜேட்லி பாஜகவுக்கு என்ன கொள்கையோ அதே கொள்கை தான் சிதம்பரத்துக்கும் மானியங்கள் விஷயத்தில் இருந்தது. ஆக இப்படிப்பட்டவர்கள் மக்கள், நீங்க பிரதமராக முன்னிறுத்தின மன்மோகன் சிங் கொள்கை தானே இருந்தது. சிதம்பரத்தை மட்டும் ஐசோலேட் பண்ணி பேசுறீங்க. டாக்டர் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருக்கிறவர் சொல்லுகிறத அவர் வந்து ஆமோதித்து செய்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்கள் வந்து மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து, மக்கள் மனநிலையை அறிந்து ஒரு நிதியமைச்சராக இருந்திருக்கலாம். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் இன்றைக்கு இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. தயவுசெய்து நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்கு உங்கள் பங்களிப்பு என்ன? வெறும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேலைகள் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், மற்ற மாவட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? காங்கிரஸ் கட்சிக்காக நீங்கள் செய்தது என்ன? எவ்வளவு பதவிகளை உங்களுக்கு கொடுத்துருக்கு காங்கிரஸ் கட்சிக்காக காலம் முழுவதும் இவர்கள் உழைக்கணும். இவர்களுக்கு என்ன செய்யல? எல்லா பதவிகளையும் கொடுத்திருக்கோம். எந்த பதவி, பிரதமர் பதவியை தவிர எல்லா பதவியும் கொடுத்தோம். ஏற்கனவே ஒரு 10 ஆண்டு அமைச்சராக இருந்த வாசன் கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். இவங்க கிட்டத்தட்ட 27 ஆண்டு காலம் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அவர் துரோகம் செய்து விட்டு போகிறார். ஆக இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சோனியா காந்தி நம்பி அரசியல் நடத்தி இன்றைக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், லட்சக்கணக்கான காங்கிரஸ் ஊழியர்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இத்தகைய துரோக சிந்தனை உள்ளவர்களை நிச்சயம் புறக்கணிப்பார்கள். அவர்களுக்கு உரிய பாடத்தை விரைவில் புகட்டுவார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளாட்சி தேர்தலேருந்து கட்சியை கட்டுமானம் பண்ணணும்னு சொல்கிறார், ஒத்துக்கிறோம். ஆனால் அவர் சொன்னதில் வேடிக்கை என்னென்னா, 10 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருந்துட்டோம் ஆனாலும் தோப்போம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறார். அப்போ நான் கேட்குறேன், கடந்த காலங்களில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் தொடர்ச்சியா வெற்றி பெற்றாங்க. அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல மிகப்பெரிய புத்திஜீவியாக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல முரண்படுகிறார். 45 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்ல, அதனால நாங்க வர முடியலன்னு. அப்ப 10 ஆண்டுகள் இருந்தா ஆனால வர முடியல, 45 ஆண்டுகள் இல்ல ஆனால வர முடியலன்னு சொல்வது நேர்முரணான ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிங்கப்பூர் ஆக்குவேன் சிவகங்கையை என்று சொல்லி மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். ஆனால் அந்த சிவகங்கை தொகுதியில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த சாதாரண சாமானிய மக்களுக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்த ப. சிதம்பரம் அவர்களால் மிக பெரிய பயன் கிடைத்திருக்கின்றதா என்றால் அந்த மக்கள் குமுறி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 44 உறுப்பினர்களையாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க 44 தொகுதி மக்கள். அதே மாதிரி எல்லா தொகுதியில் இருக்கக்கூடியவர்களும் வேலை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை ஒரு வேளை வந்திருக்காது. ஆனா அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்னாலேயே தோல்வியை பற்றி ஆம் ஆத்மி கட்சி தில்லியிலே வெற்றி பெற்றிருக்கிறது. குறைந்த அவகாசத்தில் அவர்கள் தேர்தல் அடிப்படையை வேலை செய்து இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆக கடுமையான உழைப்பின் மூலமாக தமிழகத்தில் இழந்த பெருமையை காங்கிரஸ் கட்சி பெற முடியும். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சத்தியமூர்த்தி பவனில் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினர் நாள்தோறும் வருது. யார் வர்றாங்கன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் பின்னால யார் நிற்கிறார்கள் என்று சொன்னால் எந்த பலனையும் அனுபவிக்காத லட்சக்கணக்கான காங்கிரஸ் ஊழியர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கத்தை ஜீவனுள்ள இயக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதவிகளை அனுபவித்தவர்கள், பதவி சுகம் கண்ட முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தான் இந்த துரோக சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் களையடிக்க வேண்டும். ராகுல் காந்தி களையெடுப்பதற்காக வெளிநாட்டிலே இதற்கான
வியூகத்தை வகுத்து கொண்டு வர்றார். அவர் வருவதற்கு முன்னாலே இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. சீக்கிரம் இதற்குரிய இந்த சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றீங்க. ஏற்கனவே நீங்க பேசும்போது சொன்னீங்க, யதார்த்தத்திலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜி.கே. வாசன் கட்சிக்குள்ள இல்ல, ஜெயந்தி நடராஜன் கட்சிக்குள்ள இல்ல, பி. சிதம்பரம் மேலேயும் கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது ஒரு டோன் உங்க பேச்சுக்குள்ள தெரியுது. உங்களை போன்ற பலன் அனுபவிக்காதவர்கள், தொண்டர்களும் அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொடர்ந்து கட்சிக்காக விசுவாசமாக பணியாற்றிட்டு இருக்கிறீங்கிறதுலாம் ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரை அவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கட்சியை விட்டு வெளியில அனுப்பிட்டு நீங்க எங்கிருந்து எந்த புள்ளியில இருந்து நீங்க உங்களுடைய தேர்தல் வெற்றிகளை ஆரம்பிக்க? காங்கிரஸ் கட்சியில மக்களோடு தொடர்பில்லாத, மக்கள் செல்வாக்கு இல்லாதவர்களுடைய பிடியில காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அவர்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தி அவர்கள் விடுவிக்கணும். விடுவித்தால் புதிய தலைமை காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் கட்சியிலேயே சங்க பரிவார் சிந்தனை உடையவர்களையும் வெளியேற்ற வேண்டும். காங்கிரஸை தூய்மைப்படுத்த வேண்டும். இல்ல ஒரு முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ஒருவர் நான் பேசும்போது நமக்கு மதசார்பின்மை கொள்கைகளினால முஸ்லீம்களும் ஓட் போடல, இந்துக்களும் ஓட் போடலன்னு சொன்னார். அப்படியே நான் துடிச்சு போனேன். ஜவஹர்லால் நேருவை அணுவாக படித்தவன். அவர் பேச்சு உரைகளெல்லாம் இன்னைக்கு கூட படிக்கிறேன். என் இறுதி மூச்சு வரைக்கும் நான் அந்த கொள்கைக்காக போராடுவேன். அதாவது அயோத்தியில அந்த ராமர் சிலையை வைத்த போது எல்லா வேலையும் விட்டு இந்த ஒரு வேலைக்காக நான் அயோத்தி வர தயாராக இருக்கிறேன் என்று கோவிந்த் வல்லபந்துக்கு கடிதம் எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. அந்த பாரம்பரியத்தில் வந்த காங்கிரஸ் கட்சியில இப்படி பேசக்கூடியவர்கள் நண்பர் ஜவஹர்லால் சொல்லுவது எனக்கு வேதனையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் அத்தகைய சக்திகள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் காலப்போக்கில் ஒதுக்கப்படுவார்கள். அவங்க இப்போ இருக்கிறவங்கன்னு இப்பதான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில புருஷோத்தம் தாஸ் தாண்டன், ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் அந்த காலத்தில் நேருவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தினார்கள். அவர்களும் இருக்கிறாங்க, அந்த சக்திகள் அவர்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த பக்கத்துல குமாரமங்கலம் மாதிரியான இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களும் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில எல்லா தரப்பு நபர்களும் இருந்தாங்க. அத்தகைய சக்திகள் போராட்டம் அந்த காலத்துல ஒரு ஸ்டாச்சர் உள்ள லீடராக அவங்க எல்லாம் இருந்தாங்க. கருத்து வேறுபாடு கொண்டாங்க. ரியாக்ஷனரி போர்சஸ் வித்தின் த காங்கிரஸ் இருந்தது. இன்னைக்கு எந்த ஐடியாலஜிலையும் பிடிப்பில்லாத மேம்போக்காக மதசார்பின்மை என்பது காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவனான கொள்கை. அந்த கொள்கை என்னைக்கு காங்கிரஸ் கட்சி விடுதோ அன்னைக்கே காங்கிரஸ் கட்சி எதிர்காலமே இருக்காது. இன்னைக்கு அதுதான் அடிப்படை. எங்களுக்கு அதை விடலாமா? இல்லை, அந்த அடிப்படையை விட்டதுனால தான் ஆட்சியும் போயிடுச்சுங்கிறதையும், ஏனென்றால் கோபண்ணா போன்ற பற்றுள்ள மதசார்பற்றவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் உண்மையான காங்கிரஸ்காரர்கள். ஆனால் அதே நேரத்தில் சங்க பரிவாரை திருப்திப்படுத்த வேண்டும், சங்க பரிவார் சிந்தனை உடையவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதாவது இந்த அரசே, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசே நியமித்த ஆணையம், ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசே முதலாக இந்தியாவில் முஸ்லீம்களுடைய சமூக பொருளாதார கல்வி நிலையை கணக்கெடுப்பதற்காக வேண்டி நீதிபதி ராஜேந்தர் சச்சார் அவர்கள் தலைமையில் அமைத்த குழு. இந்த குழுக்களுடைய பரிந்துரைகள்லாம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்றால் இல்லை. ஒரு காஸ்மெட்டிக்காக சும்மா மேம்போக்காக செஞ்சாங்க. ஏன் அதை செய்வதற்கு முன் வரல? அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வட்டி இல்லாத வங்கிகள் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 75 நாடுகளில் $1 ட்ரில்லியன் மேலே அசட்டோடு வெற்றிகரமாக செயல்படுவதை இவங்க ஏன் செயல்பட விட இல்லைன்னா, சொன்ன மாதிரி ஐயா கோபண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸில் இருக்கக்கூடிய சங்க பரிவார் சிந்தனையாளர்கள் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அதனால சிறுபான்மையினர்களுடைய ஓட்டையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அரசு பதவியேற்று அந்த ஆட்சியினுடைய முதல் ஆண்டுல பயண செலவு 317 கோடி அப்படின்னு சொல்லி ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட் சொல்றதாக ஒரு செய்தி சொல்லுது. 2013-2014 ஆக்சுவலாக உண்மையான செலவு அப்படின்னு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய கடைசி ஆண்டில் 258.49 கோடி அப்படின்னு 49 கோடி அப்படிங்கிறத அந்த செய்தியில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பயண செலவுகள் பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நரேந்திர மோடி ரொம்ப ஆடம்பர பிரியராக இருக்கிறார். அவர் அணிகிற உடை, அதிலே எழுத்துக்கள்லாம் தங்கத்தினாலே பொறிக்கப்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் வெளிநாட்டிலே துணி வாங்கி வெளிநாட்டிலே தச்சு, அதுதான் மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாரான்னு தெரியல. இதை ஏறத்துக்கு போகிறதுல அதில் ஒரு பெருமை. இப்படிலாம் அந்த மன்னர் காலத்தில் நடந்த அந்த டாம்பீக அணுகுமுறைகள், அவர் ஒவ்வொரு நாளைக்கும் விதவிதமான உடைகள் அணிவது, இப்படி மனோபாவம் கொண்டவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 317 கோடி ரூபாய் 2014-15 ஓராண்டில் பயண செலவு ஆகியிருக்கிறது. அதே
யூபிஏ அரசில் 258 கோடி 59 கோடி ரூபா அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதே போல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் செலவு வந்து 40 கோடி, யூபிஏல 31 கோடி ஆகிருக்கு, 9 கோடி அதிகமாக ஆகிருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயுமே செலவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய எக்ஸ்ட்ரா வேகன்ஸ், அதாவது ஊதாரித்தனமான செலவுகள், பொறுப்பற்ற செலவுகள், நிறைய செலவு செய்கிறது, இந்த மக்களை கவர்கிறது. ஒரு ப்ராடக்டை எப்படி விளம்பரப்படுத்தி மக்களிடம் விற்கிறார்களோ அப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குற அந்த விளம்பர நிறுவனங்கள் கொடுக்குற அந்த விளம்பர உத்திகளுக்காக விதவிதமான ஆடைகள் அணிகிறது, செலவு செய்கிறது, இப்படி ஒரு போக்கு அவரிடம் இருக்கிறது. பொதுவாக நம்ம நாட்டில் இப்போ ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்ற பிரதமர்கள்லாம் மிக எளிமையாக சாதாரண கைத்தறி ஆடையை அணிந்து கொண்டு ஜவஹர்லால் நேரு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருப்பார். அப்படி ஏன்னா அப்போ தான் மகாத்மா காந்தி கூட மக்களுடைய அவர் அணிந்தது காரணம் மக்கள் நம் மீது நம்பிக்கை வரணும். இவர் வந்து அந்நியப்படுகிறார், இந்த உடை மூலமாக வந்து அந்நியப்படுகிறாரு. மற்ற வழியில் மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு பேசுகிறாரே தவிர பழக்க வழக்கங்களில் இவர் ஒரு அந்நியராகத்தான் இந்திய மக்களுக்கு தெரிகிறார். கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனிதர் தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொள்வதில் வந்து பெரிய அளவில் குற்றம் இருக்கிறதாக தெரியல. அதுபோக கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஏற்படக்கூடிய செலவு அதிகரிக்கிறதையும் பணவீக்கம் தொடர்பான பிரச்சனையாகவும் பார்க்கலாம். அப்படிங்கிறது ஒரு அப்படிங்கிறது ஒரு பார்வையாக பார்க்க முடியுது. இந்த பின்னணியில பிஎம்ஓ செலவு, பிரதமர் அலுவலகத்தில் உண்டான செலவு 9 கோடி அதிகரிச்சிருக்குங்கிறதையும், அமைச்சர்கள், பிரதமர் எல்லாருடைய இதையும் சேர்த்து தான் அந்த டிராவல் பில் 317 கோடிங்கிறதையும் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, நிச்சயமாக பார்க்க வேண்டும். காரணம் வந்து என்னென்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பணவீக்கத்தின் அடிப்படையில் அது இப்போ வேண்டுமென்றால் குறைந்திருக்கலாம் அல்லது கூடலாம். அப்படி ஆய்வு செய்து இந்த செய்தியிலேயே ஒரு குறிப்பு இருக்கின்றது. என்னென்னா, அதாவது ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனை விட, அதாவது பணவீக்கத்தினுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக கூடுதலாக இந்த ஆட்சியில் செலவினங்கள் இருக்கின்றது என்பது ஒன்று. அடுத்ததாக பிரதமருடைய செலவுகளை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அவருடைய பயண நேரம் கூட, அதாவது மற்ற அமைச்சர்களுடைய அமைச்சரவை சகாக்களை விட அவர்தான் அதிகமாக பயணம் செய்திருக்கின்றார் என்பதையும் பார்க்க வேணாம். இந்த மொத்த உதாரணமாக 75 அமைச்சர்கள் வந்து மன்மோகன் சிங் அரசில் இருந்தாங்க. இந்த அரசில் வந்து 65 அமைச்சர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கும்போது யூபிஏ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண செலவு, அதாவது அவர்களுடைய செலவை விட இவர்களுடைய செலவு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இது தவிர இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஐயா கோபண்ணா அவர்கள், மோடி அவர்கள் பராக் ஒபாமாவை வரவேற்பதற்காக 10 லட்சம் ரூபா சூட்டு போட்டாருங்கிறத சொன்னாங்க. அச்சே தீன் வரப்போகின்றது, நல்ல நாட்கள் வரப்போகின்றது என்று பிரச்சாரம் பண்ணாங்க. நான் வந்து ஒரு டீ கடைக்காரன், நான் ஒரு சாமானிய ஆள் அப்படின்ட்டு சொல்லி தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் மிக தாம்பிகமாக இருக்குங்கிறது ஒன்று. இரண்டாவதாக, சமீபத்தில் அவர் அமெரிக்காவுக்கு சென்றார். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே எவ்வளவு அமெரிக்காவில் இவருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ செலவாகியது என்று கேட்கும்போது தகவலை தருவதற்கு மறுத்து விட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அந்த தகவலை எடுத்திருக்காங்க. இது மட்டுமல்லாமல் திரு மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது 2007 27 இடங்களில் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கான அதிகாரத்தை பற்றியான ஒரு பிரச்சார இயக்கத்தை செய்கிறார். அது குறித்து திருப்திஷா என்ற ஒரு பெண்மணி ஆர்டிஐயில் 27 இடங்களுக்கு மோடி சென்றிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டுகளாக, 2012 5 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பயண செலவு எவ்வளவு என்று கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லவில்லை. என்ன பதில் சொன்னாங்கன்னா, இவ்வளவு இடங்களுக்கு, இன்னும் இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாரு, ஆனால் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எவ்வளவு செலவு செய்தார் என்பதுக்கான தகவல் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது வந்து குஜராத்தில் 2007 தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற விஷயம். ஆக இன்னொரு தகவலையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ பிரதமராக இருக்கிறாரு. பிரதமராக இருக்கும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்தபோது இந்தியா டுடேல பீகாரினுடைய பஞ்சாயத் ராஜ் அமைச்சராக இருந்த பீம்சிங் என்பவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். பிரதமராக இப்போது இருக்கிறார் முதலமைச்சர் மோடி ஒரு மேக்கப் மேனை
வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 1,00,000 ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்லை. இது அபிஷியலாக கொடுக்கப்படக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். யூபியை விட சராசரியாக பார்க்கும்போது 59 கோடி ரூபாய் அதிகம் என்று சொல்கிறோம். ஆனால் யதார்த்த நிலையில பார்க்கும்போது இது பணக்காரர்களுக்காக பணக்காரர்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சியை தானே தவிர இந்த நாட்டில் வறுமையின் கோட்டின் கீழே வாழக்கூடிய மக்கள், சாமானிய மக்களை இவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்த தாம்பிகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுலேயும் இவ்வளவு செலவாயிருக்குது, அதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்டிரிட்டி மெஷர்ஸை பற்றி நிதியமைச்சர் பேசினாரு, பிரணாப் முகர்ஜி பேசினாரு நிதியமைச்சராக இருக்கும்போது, மற்ற அமைச்சர்கள் பேசினாங்க. அதுக்கு மாறான கருத்துக்களை சொன்ன சசி தரூரை விலக்கி வச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆஸ்டிரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு அடிக்கடி அறைகூவல் கொடுத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலேயே உண்டான செலவு இவ்வளவுன்னா, நீங்க ஆடம்பரமாக இருக்கிறாருன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உண்டான செலவும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. பொதுவா மத்திய அரசு அலுவலகம் நானும் போயிருக்கிறேன், அங்க மத்திய அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கிறேன். அங்க இயல்பாகவே ஒரு கொஞ்சம் ஆடம்பரத்தன்மை இருக்கு. அது காலங்காலமாகவே அது நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இங்க தமிழ்நாட்டு இருக்கிற அமைச்சர்களுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக அங்க இருக்கிற பணியாளர்கள் சேலரி அதெல்லாம் பல பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்கள் கவர்ச்சி மக்கள்கிட்ட செல்வாக்குள்ள தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தி போன்றவர்கள்லாம் எளிமையாக அவர்கள் தான் மக்களை கவர்ந்த தலைவர்கள். ஏதோ அவர்கள் ஆடம்பரமாக உடை அணிந்து மக்களை கவரல. இடதுசாரி தலைவர்களையும் மறக்காதீங்க. இன்னைக்கு கூட ஜீவானந்தா இருக்காரு, நல்ல கண்ணு இருக்காங்க. நீங்க அன்னைக்கு ஒரு நான் பார்த்தேன், ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஒரு இருசக்கர வாகனத்துல பயணம் செஞ்சுட்டு போறாரு. ரொம்ப மக்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும்போது மக்களோடு மக்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆடம்பர சிந்தனை, இந்த தொகையை பற்றி கொஞ்சம் நாம் மறந்துவிட்டு மனநிலை, இந்த நரேந்திர மோடியின் மனநிலை, பாஜகவின் மனநிலை, ஒரு ஆடம்பரமான அணுகுமுறை, இதெல்லாம் மக்களை விட்டு விலகி செல்ல வைக்கிறது. இல்லை, இந்த ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ், அதாவது செலவினங்களை குறைக்கணும்னு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இந்த உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார சரிவு ஏற்பட்ட போது சொன்னாங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது, எக்கனாமிக்கல் கிளாஸில் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது விளம்பரத்துக்காக சில மாதங்கள் மட்டும்தான் நீடிச்சிச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும், அதாவது அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி, வழக்கமான பயணத்தை மேற்கொண்டாங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாட்டில் 1500க்கும் மேற்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. இதில் 200க்கும் குறைவான கட்சிகள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிடுது. அதனால ஒரு கட்சி 5 அல்லது 7 அல்லது 10 ஆண்டுகளுக்குள்ள ஒரு தேர்தலையாவது போட்டியிடலைன்னா அந்த கட்சியினுடைய பதிவை ரத்து செய்வதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது சொல்றாரு. அவருடைய ஆலோசனை நடைமுறைக்கு வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகளாகும், வருமா வராதாங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்யறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்சிகளுடைய அதுக்கு சின்னம் ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இப்படி தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய சில ஆலோசனைகள் அல்லது நடைமுறைக்கு கொண்டு வந்த சில நடவடிக்கைகள் சிறு கட்சிகளை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வையும் அதில் பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய பதிவை ரத்து செய்யறது அப்படின்னு சொல்லிற ஆலோசனையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்னு சொல்லுவாங்க, அதை தான் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் பெரிய கட்சிகள் தொடர்பாக, அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னா தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக பல செயல்பாடுகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு இது ஒரு சிறிய விஷயம், இதை பிரதானப்படுத்தி தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் பேசியிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் கட்சி அமைப்பது எல்லாருடைய உரிமை. அதே மாதிரி கட்சியை பதிவு செய்த பிறகு தேர்தலில் போட்டியிடுவதா போட்டியிட வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம் அல்ல தவிர அந்த கட்சியினுடைய தலைமை தான் அது முடிவு செய்யும். சில நேரங்களில் போட்டியிடலாம், சில நேரங்களில் போட்டியிடாமல் வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், இது போன்ற ஒரு நிலைப்பாடுகளை எடுக்கலாம். ஆனால் இந்த பதிவு செய்யப்பட்ட கட்சியையும் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, பதிவு செய்யப்பட்ட கட்சி, ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கும் இடையில் ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷனை, ஒரு பெரிய பாகுபாடை தேர்தல் ஆணையம் அமைக்கின்றது. ஏன்னா
ஒரு போட்டி என்று சொல்லும்போது ஈக்குவல் காம்படிஷன் இருக்கணும், சமமான போட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் தேர்தலில் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் களத்தில் நிற்கும்போது அங்கே பாரபட்சம் இருக்கின்றது. ஏனென்றால் பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு உடனடியாக சின்னம் ஒதுக்கப்படாது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஏற்கனவே அந்த சின்னம் இருக்கும். அந்த வேட்பாளரை அறிவித்த உடனே அவர்கள் சின்னத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்லலாம். ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சி வேட்புமனுவை தாக்கல் செய்து வேட்புமனுடைய பரிசீலனை முடிந்து அந்த வேட்பாளர் போட்டியிடுவதற்கு தகுதியானவன் அறிவித்த பிறகுதான் இந்த சின்னம் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நாட்களும் இப்போது குறைந்து விட்ட ஒரு சூழல்ல சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுல பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு ஒரு பெரிய தடங்கள் இருக்கின்றது. எனவே இது ஒரு பாரபட்சமான ஒரு முடிவாக கருதுகிறேன். தேர்தலில் எத்தகைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்கு விரிவாக நம்முடைய லா கமிஷன் பல அறிக்கைகளை கொடுத்திருக்கின்றது. அது தொடர்பான ஒரு விவாதத்தை நம்முடைய தலைமை தேர்தல் கமிஷனர் பிரம்மா அவர்கள் கல்கட்டாவில் நடைபெற்ற அந்த கருத்தரங்கில் பேசியிருந்தால் பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா 1500 கட்சிகள் பதிவு செய்து 200க்கும் குறைவான கட்சிகள் தான் தேர்தலில் போட்டியிடுறாங்க. மற்ற கட்சிகள் எதற்காக பதிவு செய்தார்கள், என்ன நோக்கம், எந்த அடிப்படையில் அந்த கட்சிகள் இயங்குகின்றன? இப்போ ஒரு அரசியல் கட்சின்னா ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு சமுதாய பணி, மக்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் சார்ந்து அந்த கட்சி இயங்கணும். சில கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஜாதி கட்சி துவக்கப்படுகிறது, அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது, அப்புறம் அதிலிருந்து இன்னொரு பிரிவு, அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவு, இப்படி தொடர்கதையாக நீ தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி நிறைய நடக்குது. இவர்களுக்குள்ள என்ன கொள்கை, என்ன அடிப்படை, எதற்காக கட்சி தொடங்கினார்கள், எதற்காக மறுபடியும் பிளவுபட்டார்கள்? எந்த கட்சியில பிளவு இல்ல பிளவு நான் என்ன சொல்றேன், ஒரு எல்லாமே கட்சியாக இருந்து பிரிந்து பிரிந்து வந்த கட்சி. அதாவது ஒரு சிறிய கட்சி மாவட்ட அளவில் இயங்குகிற ஒரு கட்சியில பிளவு, நபர் சார்ந்த மோதல்கள், ஒரு ஐடியாலஜிக்கல் அதுக்கு ஒரு ஓரியன்டேஷனோ அடிப்படையோ இல்லாமல் செய்யறாங்க. இது மாதிரி நிறைய அரசியல் கட்சிகள் நாட்டில் நான் பார்க்குறேன். யார் வேண்டுமானாலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது, அப்புறம் அது அடிப்படையில் இருக்கும்போது எனக்கு சில சந்தேகம் என்னன்னா, சில சமூக விரோத நடவடிக்கைகளுக்கு இந்த அரசியல் கட்சிகள் மாறி பதிவு செய்துவிட்டு அதன் மூலமாக இயங்குவதற்கு ஒரு பாதுகாப்பு கவசம், பத்திரிகை தொடர்பு, ஊடக வெளிச்சம் இவற்றையெல்லாம் பெற முடிகிறது. ஆக நல்ல நோக்கங்களுக்காக சில அரசியல் கட்சிகள் தொடங்குகிறார்கள், பதிவு செய்கிறார்கள், மக்கள் நம்பிக்கை, வாக்கு பெறுவதெல்லாம் அதெல்லாம் வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்து எந்த நோக்கத்திற்காக அது செயல்படுகிறது, நான் நல்ல நோக்கத்துக்கு தான் பண்றேன்றதை அதை நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா அந்த பதிவை ரத்து செய்வதில் தவறில்லை. அந்த பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் நல்ல நோக்கத்துக்காக செயல்படாம தவறான நோக்கங்களுக்காக, விளம்பர வெளிச்சத்துக்காக அல்லது மிரட்டல்கள் போன்ற சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக தவறாக பயன்படுத்துகிறார்கள். அரசிடமிருந்து அதே சமயத்தில் வருமான வரி சலுகை உட்பட பல்வேறு சலுகைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தேர்தலில் போட்டியிடாத அந்த கட்சிகளை நாளடைவில் பதிவு ரத்து செய்ய வேண்டியதுதானே? அப்படிங்கிறதுல நியாயம் இருக்கிற மாதிரி இது நியாயமான கேள்விதான். நான் திருப்பி கேட்கின்றேன், இந்த கேள்விகள் வெறுமனே பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பொருந்துமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியை மட்டும் தான் நம்ம குறிப்பிட்டது. தேர்தலில் பங்கேற்று அங்கீகாரம் பெறுவதற்காக என்னென்னலாம் நிபந்தனைகள் இருக்கோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து நிறைவேற்றி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக சில கட்சிகள் சேருது. அப்படி இருக்கும்போது அவர்களையும் பதிவு செய்துட்டு வேறு மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறதுதான் என்னுடைய வாதம். அதுக்கு நான் ஆதாரங்களை கொடுக்கிறேன். முதலாவதாக, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களையோ ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை 6% வாக்குகளை பெற்றால்தான் ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும். எங்க கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். நாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி, ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் போட்டியிடுறோம். நீங்க சொல்ற மாதிரி போட்டியிடாத கட்சிகளும் இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் சொல்லக்கூடிய வருமான வரி ஏற்பாக இருக்கட்டும், அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு வழிகாட்டும் நெறிமுறைகளாக இருக்கட்டும், அல்லது கட்சியை பயன்படுத்தி பொருளாதார மோசடி செய்வதாக இருக்கட்டும், இதை பதிவு செய்யப்பட்ட தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் மட்டும்தான் செய்கின்றதா என்றால் நான் சொல்கின்றேன், பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் அதே போல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் செய்கின்றது. இதுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. சமீபத்தில் 12 மார்ச்ல நம்முடைய சட்ட ஆணையம்
ஒரு அறிக்கையை, தன்னுடைய 255வது அறிக்கையை அரசாங்கத்திடம் கொடுத்திருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஜனவரி 2013 உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவின் காரணமாக லா கமிஷனுக்கு சட்ட ஆணையத்துக்கு நீங்கள் பரிந்துரைகளை கொடுங்கன்னு சொல்லும்போது அதை கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரையினுடைய தலைப்பே எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தம். அதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கின் காரணமாக உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷனில் லா கமிஷன் 144வது அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த 2 அறிக்கையிலையும் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது தேர்தல் சீர்திருத்தம் மிக அவசியமாக இந்த நாட்டில் தேவை என்று பல்வேறு பரிந்துரைகளை, பல்வேறு நிலவரங்களை சொல்லியிருக்காங்க. உதாரணமாக எலக்ட்ரல் ஃபினான்ஸ் ரிஃபார்ம், தேர்தலில் நிதி ரீதியான சீர்திருத்தம் என்ற பெயரில் இந்த 255வது லா கமிஷனுடைய அறிக்கையில் 64 பக்கங்கள் கொண்ட பெரிய அத்தியாயம் ஒன்று இருக்கின்றது. அதில் சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த தேர்தலுக்கான நிதியை பற்றியான யதார்த்த நிலையை நாம் பார்க்க வேண்டும் சொல்லிவிட்டு, தேர்தல் செலவினங்கள் மிக குறைவாகவே கொடுக்கப்படுகின்றது ஒன்று. அதே போல இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த கட்சிகள் நிதியை சேர்க்கக்கூடிய அவர்களுடைய கெப்பாசிட்டி, அவர்களுடைய திறன், இதுவும் கேள்விக்குரியது என்று சொல்லிவிட்டு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், அதாவது தேர்தல் சம்பந்தமான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதுபோன்று பல சட்டங்கள் அதில் உள்ள விதிமுறைகள் சரியான முறையில் கடைபிடிக்காததின் காரணமாக மிக தெளிவாக கருப்பு பணமும் மிதமிஞ்சிய செலவுகளும் இந்த தேர்தல் இருக்கின்றது. இந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் சொல்றது இந்த லா கமிஷன் சொல்லி இருக்கிறது. பிரம்மா அவர்கள் சொன்ன மாதிரியான தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளை பத்தி இல்ல, தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் எவ்வளவு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்கிறத சொல்லுது. இப்ப இதை தடை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் சிந்திப்பது முக்கியமா இல்லையாங்கிறதான் கேள்வி. இல்ல, தேர்தல் ஆணையம் வந்த பிறகு அந்த எந்திரத்தின் மூலமாக வாக்களிக்கிற முறைகள்லாம் வந்த பிறகு கள்ள வாக்குகள் நிறைய குறைஞ்சி போச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறது ஒரு இதுவாகவே இருந்தது. இப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, தேர்தலுடைய பணத்தினுடைய ஆதிக்கம், பணம் வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுவது, இது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படுகிற மிகப்பெரிய சவால். ஆனா தேர்தல் ஆணையரே அதை நாங்கள் கட்டுப்படுத்த முடியல. பணம் எல்லா தேர்தல்களிலுமே செல்வாக்கு செலுத்தி இருக்குது. நீங்க இப்ப மக்களுக்கு கொடுக்கிற பணத்தை பத்தி மட்டும் இப்ப பேசுறீங்க. அதுக்கு அது இல்லாமலே கூட விளம்பரங்கள் மூலமாக எல்லா அரசியல் கட்சிகளும் செய்த ஒரு லெவல், ஆரம்பத்திலேயே அவர் குறிப்பிட்ட மாதிரி, பேராசிரியர் குறிப்பிட்ட மாதிரி லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம தேர்தல்களில் என்ன இருந்தது இல்லை. ஆமா, இதுக்கு ஒரு சமநிலைத்தன்மையை உருவாக்கணும்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் செய்யப்படணும். தேர்தல் சீர்திருத்தங்கள் செய்வதன் மூலமாகத்தான் ஒரு சமநிலைத்தன்மையை உருவாக்க முடியும் பிரச்சாரத்தில். முதன்மையாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளும் முதன்மையாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் பெரிய தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற நிலையில இல்லையே. அதுல என்னன்னா, ஒரு இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு தேசிய கட்சி அதனுடைய அணுகுமுறை வேறாக இருக்கும், ஒரு மாநில கட்சி அணுகுமுறை வேறாக இருக்கும். மாற்று சில சமநிலைத்தன்மை இல்லைன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ அந்த வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண் இணைப்பது, இன்னும் பல சீர்திருத்தங்களை மேல்பூச்சான சீர்திருத்த நடவடிக்கைகள், அடிப்படையான சில அதாவது பொதுவா இப்ப நான் ஒரு முறை தேர்தலில் நின்னேன். அதற்கு பிறகு நான் தேர்தலில் போட்டியிடுவதில்லைன்னு முடிவு செய்துட்டேன். என்னன்னா, அந்த தேர்தலில் அந்த செலவு முறை இருக்கு பாருங்க. தேர்தலில் செலவு செய்யறது, தேர்தலில் வெற்றி பிறகு அதை சம்பாதிக்கிறது, மறுபடியும் செலவு செய்யறதுன்னு ஒரு விசிஎஸ் சர்க்கிள் அங்கே உருவாகிறது. இல்லைன்னா நீங்கள் சர்வை பண்ண முடியாது. உங்களை சுற்றி 10 பேர் இருக்கணும்னா பணம் தேவைப்படுகிறது, பணத்தை அப்புறம் சம்பாதிக்கணும். இப்படி இருக்கிற இந்த நடைமுறையை மாற்றுவதற்கு தேர்தல் ஆணையம் முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. ஏன்னா இப்போ ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், வேறு எந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா அருமையான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க, தேர்தலில் போட்டியிட்ட அனுபவத்தை. அதாவது தேர்தலில் அரசியல் என்பதை இன்று ஒரு தொழிலாகிவிட்டது. தேர்தலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், வந்த பிறகு அறுவடை செய்கிறோம். அது இல்லாமல் செயல்படக்கூடியவங்க எங்களை போன்று, இடதுசாரிகளை போன்று ஒரு சில பேர், அல்லது கோபண்ணா போன்ற நல்ல காங்கிரஸ்காரர்கள் மட்டும்தான். ஆனால் மிக முக்கியமான செய்தி என்னென்னா, நீங்கள் தெளிவாக சொன்ன மாதிரி பூச்சி மேய்ச்சிக்காக ஆதார் என்ன இணைக்க போகிறோம், அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க.
லா கமிஷன் மிக தெளிவாக நடைபெற்று இருக்கக்கூடிய தேர்தல்களில் பார்த்துட்டு அது சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான சீர்திருத்தம் வந்து இந்த பெய்ட் நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அட்வர்டைசிங், அதாவது பணத்திற்காக வேண்டி செய்திகளை வெளியிடுவதும் அரசியல் விளம்பரமும். அதை பற்றி தேர்தல் ஆணையம் சொல்லும்போது the amount of money spent has risen to exponential levels ன்னு சொல்லுது. இந்த தேர்தலில் செலவு விட இதற்காக வேண்டி பெய்டு நியூஸுக்கும் பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டியும் பயன்படுத்தக்கூடிய பணம் மிக எல்லை மீறிய அளவுக்கு போய்விட்டது என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்லும்போது எனக்கு நினைவு வருகிறது, ஏறத்தாழ தேர்தலுக்காக வேண்டி திரு நரேந்திர மோடி அவர்கள் 10,000 கோடி ரூபாய் செலவு செய்ததாகலாம் தகவல்கள் இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் வந்து நான் கேட்கின்றேன், பதிவு செய்த தேர்தலில் போட்டியிடாத கட்சிகளா செய்கின்றது? இதுதான் மிக முக்கியமான சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்யாவிட்டால் காலப்போக்கில் எங்களை போன்றவர்கள் எல்லாம் தேர்தல் களத்திலேயே நிற்கவே முடியாத ஒரு சூழல் தான் ஏற்படும். சின்ன சின்ன பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற நிலையை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு தேர்தலில் நிற்கிறதுக்கே கூட வழி இல்லாம அல்லது ஒரு 5 வருடம் 10 வருடம் மக்கள் பணி ஆற்றிட்டு கள நிலவரங்களை வந்து களத்துல வந்து வேலை செய்துட்டு அதுக்கப்புறம் 15வது வருடத்துல கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட நீங்க பதிவை ரத்து செய்திருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்படுகிறது, பதிவு செய்துவிட்டு எந்த நோக்கத்திற்காக அந்த அரசியல் கட்சி செயல்படுகிறது? நீங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்ட உடனே முன்னால 99ல நீங்க ஆரம்பிச்ச உடனே போய் தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருந்தீங்க. இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்கக்கூடியவர்கள் தேர்தலில் நிற்கிற லெவலுக்கு போறதுக்கு முன்னால பதிவு செய்துட்டு பல்வேறு பகுதிகளில் கிளைகளை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட வேலை செஞ்சு ஒரு தேர்தல் நிற்கிற ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும்னா நான் வந்து ஜென்யூனான முயற்சி நேர்மையான முயற்சி எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பத்தி பேசல. லெட்டர்பாடு கட்சிகளை வச்சுட்டு பதிவு செய்துட்டு விளம்பர வெளிச்சத்துக்காக அடிதடிகளுக்கு போறதும் வன்முறைகள்ல போறதும் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பேசல, அந்த கட்சிகளை பற்றி பேசல. நீண்ட பயணம். நான் சொல்றேன் 1885 நீங்க அந்த தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் முறையாக 1937 தேர்தலில் போட்டியிட்டோம். அதற்கு பிறகு அதுக்கப்புறம் 1947-46 தேர்தல் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி 52. ஆக நீண்ட பயணம் வந்து ஒரு அரசியல் கட்சி நல்ல நோக்கம். தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கு, அவர்கள் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற வந்து சிறுபான்மை சமுதாயத்தினுடைய குரலாக ஒலிக்கிறாங்க, அதுக்கு உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்துவிட்டு சமூக விரோத காரியங்களை செய்வதற்கு ஒரு கவசமாக பாதுகாப்பாக அதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியில் அறிக்கை விடுவது, அப்புறம் ஊடகத்திலே வந்து பங்கேற்பது போன்ற பல தவறான நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினால இதுல வந்து உண்மையான பதிவு எது பொய்யான பதிவு என்பதை அறிந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமாக பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே படிப்படியாக இந்திய ஜனநாயகத்தை பல கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிற லெவல்ல இருந்து மாற்றி இரு கட்சி ஜனநாயகத்தை நோக்கி எடுத்துட்டு போவதற்கான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஐயா சொன்னாங்க கட்சிகள் அமைக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்கு அமைக்கிறாங்கன்னு. நான் வந்து பதிவு செய்து தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடவே இல்லை என்று சில கட்சிகள் ஈடுபடவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் கேட்கின்றேன், அதைவிட பொறுப்பாக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்த ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ் அது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது இல்லையா? எனவே வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி தொடங்கக்கூடிய உரிமை இருக்க வேண்டும், பதிவு செய்யப்படக்கூடிய உரிமை இருக்க வேண்டும். அதை மறுப்பது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 கட்சி ஜனநாயகத்துக்காக நாட்டை இழுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சி என்பதில் சந்தேகமே இல்லை. இல்லை, அளவற்ற பதிவுகள் வந்து சில நேரத்தில் ஆரோக்கிய அரசியலுக்கு குந்தகமாக இருக்கும் தான் என் கருத்து. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.